எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீக்கி தமிழா. இன்னைக்கு நம்ம ரெட்மி நோட் 11T 5Gயோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓர்வி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு ரிவ்யூ நெட் இல்லை, நான் காசு கொடுத்து வாங்கின ஒரு ரீட்டைல் நெட் தான். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்மி நோட் 11T 5G அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே நம்மளுக்கு 5G ரெடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது நம்மளுக்கு 5G சப்போர்ட் பண்ணும். அப் டு 8GB ரேம் ப்ளஸ் நம்மளுக்கு 3GB வர்ச்சுவல் ரேம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வாங்கின கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 6GB RAM 128GB வெர்ஷன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 6GB RAM 64GB வெர்ஷன் கூட இருக்குது. ஆனால் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளைக்கு நம்மளுக்கு 64GB வெர்ஷன் சேலுக்கு விடல. வெறும் 6GB 128 அப்புறம் 8GB 128 மட்டும் தான் சேலுக்கு விட்டாங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி நமக்கு 20,999 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் 17,999 ருபீஸ்க்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனை நமக்கு MediaTek 810 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நமக்கு 90Hz டிஸ்பிளேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு பவர்ட் பை ரெட்மி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷாமிலங்க ரெட்மி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸில் நமக்கு ரெட்மி நோட் 11T 5G குவிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஒரு எப்பயும் போல் கொடுக்குற ஒரு சாதாரணமான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபோனே இருக்குது. ஸோ நான் வாங்கினது ஒயிட் கலர் தான். ஃபோன் பிராண்டிங் பார்த்தீங்கன்னா ரெட்மி 5G அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையாக சொல்லணும், ஃபோன் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு வேற என்ன இருக்குது பாக்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எப்பயும் போல் ஸ்டாண்டர்டாக நமக்கு 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் 33 வாட் சார்ஜர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு ப்ரொப்ரைட்டரியான USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோனே ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். பின்னாடி நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் இருக்குது. ஆனாலும் ஃபோன் நமக்கு 195 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இப்போ நம்ம கேஸ் போடலாம். ஸோ கேஸ் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் நமக்கு பர்ஃபெக்டாக தான் ஃபிட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. ரெட்மி பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபோன் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. ரெட்மி 5G அப்படின்னு சொல்லி லோகோ கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேமரா தான் பின்னாடி இருக்குது. ஒன்று 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. டியூவல் ஃப்ளாஷ் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மீதி 2 கட் அவுட் நம்மளுக்கு சும்மா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயம், நமக்கு தேவையில்லாத கேமரா எதுவுமே ஆட் பண்ணல. தேவைப்பட்ட ரெண்டு கேமரா மட்டும்தான் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான ஒரு கிம்மிக்கி விஷயமும் நம்மளுக்கு பண்ணல. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்குது. அவங்க ரெட்மி நோட் 10 சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஆம்லோட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நோட் 11Tல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்லோட ரிமூவ் பண்ணிட்டு வெறும் எல்சிடி 90Hz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே கண்டிப்பாக காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு 33 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 பேஸ்ட் ஆன் MIUI 12.5 தான் நம்மளுக்கு ரன் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ஸ்பீக்கர் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு USB Type-C போர்ட் இருக்குது. ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்கில் ஹைரஸும் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைரஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேலே ஸோ இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேலே நம்மளுக்கு இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். அது இல்லாமல் நம்மளுக்கு ஐஆர் பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு மைக்ரோஃபோனும் மேலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்குது. ஆமுலட் டிஸ்பிளே இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை. பவர் பட்டனில் தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்சரும் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வால்யூம் ராக்கர்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு சிம்டே இருக்குது. இதில் நீங்கள் 2 நானோசிம் போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு நானோசிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று இல்லைங்க, 2 இல்லை, மொத்தமாக 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஷாமி எந்த விதமான ஒரு காஸ்ட் கட்டிங்கோ பண்ணல. ஸோ அதுக்கு ஷாமிக்கு நம்ம தம்ஸ் அப் சொல்லலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நான் வந்து ஃபோனை செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிப்பிக்கலான ஒரு Xiaomi MIUI தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் ஏதாச்சும் ப்ளோட்வேர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளோட்வேர் இருக்குங்க. நமக்கு வந்து அமேசான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து LinkedIn வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு MI கிரெடிட் வந்து இருக்குது, MI பே இருக்குது, அப்புறம் மோஜ் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதில் தேவையில்லாத அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா MI கிரெடிட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் மோஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ ப்ளோட்வேர் இருக்குது, ஆனால் பெருசாக வந்து ரொம்ப அதிகமான ப்ளோட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணாத ப்ளோட்வேர்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோனில் போய் பார்க்கலாம். ஸோ அபவுட் ஃபோனில் போயிட்டு என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு MIUI வெர்ஷன் 12.5.1 தான் கொடுத்துருக்காங்க. எந்த அப்டேட் அவைலபிளும் இல்லை அப்படின்னு காட்டுது. ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வந்து கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் வந்து எப்போ வரும் அப்படின்னு தெரியல. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். செக்யூரிட்டி பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நவம்பர் செக்யூரிட்டி பேட்சில் இருக்குது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128 ஜிபியில் 20 ஜிபி வந்து யூஸ்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 107 ஜிபி வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மெமரி கார்டு வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 90 Hz டிஸ்பிளே இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆப்வியஸ்லி டார்க் மோட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நம்மளுக்கு 90 Hz சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 90 Hz வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் 90 Hz வந்து ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட் தான். ஸோ டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துல வந்து எதுக்கு காஸ்ட் கட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுக்காம நம்மளுக்கு வந்து LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டிஸ்பிளே மட்டும் என்ன கேட்டிங்கன்னா AMOLED கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து LCD தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு DRM-Info. ஸோ DRM-Info ஆப் வந்து நான் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ DRM-Info பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து ப்ளே ஆகணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு L1 சர்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மேனுவல் கேமரா கம்பேட்டிபிலிட்டி வந்து செக் பண்ணலாம். ஸோ அதாவது கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து க்ரீனாக தான் காட்டுது. ஸோ கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கூகுள் கேமராக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் வந்து பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக கூகுள் கேமராக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டனும் டாக்டைலாக தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து நமக்கு 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். இந்த மேக்ரோ கேமரா அப்படி இப்படின்னு சொல்லி எந்த விதமான தேவையில்லாத கேமராஸும் நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து ஆட் பண்ணல. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் சொன்னபடி 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் 1080p 30 fps வரைக்கும் கேப்சர் பண்ணிக்க முடியும். பேக்கில் பார்த்தீங்கன்னா 1080p 60 fps வரைக்கும் கேப்சர் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நம்மளுக்கு 4K வீடியோ வந்து டிஃபால்ட்டான கேமரா அப்ளிகேஷனில் சப்போர்ட் வந்து கொடுக்கல. மேக்ஸிமமாக நீங்கள் வந்து 1080p 60 fps வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுது. அது இல்லாமல் அந்த மூவி ஃப்ரேம் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ப்ரோ மோடை பொறுத்த வரைக்கும் ப்ரோ மோட் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வீடியோலையும் ப்ரோ மோட் வந்து சப்போர்ட் பண்ணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமரா அப்ளிகேஷனில் நம்மளுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே MIUIயோட ஒரு கேமரா அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே கேமரா அப்ளிகேஷன் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ மோட் இருக்குது, அப்புறம் வந்து நம்மளுக்கு போர்ட்ரேட் மோட் இருக்குது. அதுக்கப்புறம் இது 50 மெகா பிக்சல் கேமரானால நீங்கள் வந்து 50 மெகா பிக்சல்லே கேப்சர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து தனியாக வந்து மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா மோட்ஸும் வந்து கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Redmi Note 11T தான் வந்து கேப்சர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 2 கேமராஸும் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் லைட் கம்மியாக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நாய்ஸியாக வந்து ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு HDR அல்கோரிதம். ஸோ HDR அல்கோரிதம் வந்து நமக்கு நல்லா தான் வேலை செய்யுது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நமக்கு
நம்மளுக்கு ஹெச்டிஆர் வந்து கொஞ்சம் ஓவரா அக்ரெசிவாக இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டில் வந்து நீங்கள் பாருங்கள், ஹெச்டிஆர் வந்து நமக்கு கொஞ்சம் ஓவர் அக்ரெசிவாக வந்து போயிருக்கு. ஸோ அந்த ஹெச்டிஆர் அல்காரிதம் மட்டும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்வீக் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்ஸில். அது இல்லாமல் லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி கேமராஸ் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவும் நம்மளுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கேமரா நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இங்கேயும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின் டோன்ஸ் வந்து அந்த ஹெச்டிஆர் மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஓவரா அக்ரெசிவாக வந்து நம்மளுக்கு பண்ணுது. ஸோ அதையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து அப்டேட்டில் ட்வீக் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு கேள்வி தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் நம்ம கீக்கித்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.